நமசிவாய. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனி, ஜென்மசனி, பாதசனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, விரயசனி, சனி திசை, சனி புத்தி. இதை கேட்டாலே மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி பயப்படுறதுக்கு முக்கிய காரணங்கள் ஏதாவது நடந்துருமோ என்கிற ஒரு பயம்தான் அவங்களுக்கு காரணம். ஆனால் இறையருள் இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு சனிக்கிரக பாதிப்பையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, என்னுடைய வாழ்க்கையிலேயே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வரிசையாக ராசி துலாம், விருச்சிகம், நடுவில் தனுசு தான் இல்லை, அப்புறம் மகரம். ஸோ இப்போ தொடர்ந்து எங்கள் குடும்பத்தில் ஏழரை சனி நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அத்தனையும் வின் பண்ணி சமாளித்து அந்த இறையர்கள் தான் எங்களுக்கு துணை நின்றுச்சு. நம்ம பைரவரை கடைப்பிடிச்சோம்னா, பைரவரை கெட்டியாக பிடிக்கணும். உங்கள் நட்சத்திர பைரவர், உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துடைய பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ஜென்ம நட்சத்திர பைரவருடைய மந்திரத்தை எப்பொழுதும் மனதால் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. தினசரி காகத்துக்கும் நாய்களுக்கும் உணவிடுங்க, எறும்புகளுக்கு உணவிடுங்க. பைரவரை கெட்டியாக பிடிங்க. எந்த ஒரு சனி பிரச்சனையையும் உங்களால் சமாளிக்க முடியும். தலைக்கு வரதை தலைப்பாவோடு போக செய்ய முடியும். நிச்சயமாக பைரவர் உங்களை காப்பாற்றுவார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.